அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் MBBS படிச்சுட்டு இருக்கேன். இந்த செஷனில் KYPY எக்ஸாமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம், எந்த தப்பை நம்ம தவிர்க்கணும், இது மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கும் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் இட், நான் சொல்கிற இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கூகுளில் போயிட்டு KYPY நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து kypy.iisc.ernet.in ஸோ இந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்த உடனே எடுத்தோடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேலே இந்த ஆரஞ்சு கலர் ஒரு நேவிகேஷன் பார் இருக்குல்ல, அதில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். ஸோ இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வந்து இங்கே சென்டரில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேணுங்கிறவங்க ஐ பட்டனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லாகின் அப்படி அதுக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போயிடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின்கான ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் இந்த 10 ஸ்டெப்பும் நீங்கள் படிச்சுக்கோங்க. எதுக்குமே உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அட் லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ஆல்ரெடி ரீட் த கேர்ஃபுல்லி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம படிச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லாகின் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் லாகின் பட்டன் நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா போதும். நவ் வி ஆர் மூவிங் அஹெட் ஃபார் த ஸ்டெப்ஸ். ஸோ வந்து கேண்டிடேட் லாகின், அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதவங்க நமக்கு இப்படி போகலாம். கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கப்புறமா உங்கள் நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். நேம் கேட்குதா இல்லைன்னு தெரியல. ஸோ ரெக்கமெண்டட் கேட்குற இது தேவையில்லை. ஸோ ரெக்கமெண்ட் எந்த வெப் பேஜில் யூஸ் பண்ணலான்னு. ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்லி ஸ்டடிங் இன் எந்த கிளாஸில் படிக்கிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் 11 படிக்கிறவங்களா இருக்கலாம், 12th இல்லை ஃபஸ்ட் இயரில் BSc, BS, B ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் B மேத்து, அதுக்கப்புறம் INT MSc, அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் MS. ஸோ இப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதோ ஸ்ட்ரீமுங்கிறப்ப நீங்கள் 11th நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரீம் செலக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 11th தொட்டிங்கன்னா SCA, இதே நான் 12th தொட்டேன்னா SX, இது தேர்ட் கேட்டகரி அந்த காலேஜ் போகிற கேட்டகரி தொட்டிங்கன்னா SB. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அப்லோட் பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டுன்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான போர்ஷன்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ கிடைச்ச 1 or 2 டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோ ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் மறுபடியும் அந்த இமெயில் ஐடி போடணும். போட்டு நேஷனாலிட்டி நீங்கள் இந்தியன் கொடுத்துட்டு அட்லாஸ்ட் நீங்கள் வந்து கீழே இந்த கேப்சா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன எழுதியிருக்காங்களோ அது நீங்கள் அதே கேபிட்டல் லெட்டர்லாம் கரெக்டாக கேபிட்டல் போட்டுட்டு கடைசியாக நீங்கள் அக்ரிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, இப்படி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் யூ வில் ரிசீவ் எ மெயில். உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. எஸ், நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூ ஹேவ் பீன் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி and kindly log out and re-log in and complete your application form by using the credentials shared on your email ID and mobile number. ஸோ சிம்பிள் தான், நான் சொன்னதை திரும்ப சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இல்லை ஜிமெயில் ஐடியில் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் அந்த லாகின் ஆப்ஷன், இந்த லாகின் ஆப்ஷனில் போயிட்டு யூசர் ஐடியும் நீங்கள் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ், நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும் அப்ளைட் ஸ்ட்ரீம். இதான் ஃபஸ்ட் பேஜ். இந்த பேஜில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்ங்கிற ஆப்ஷனில் இந்த மாதிரி பேஜ் கிடைக்கும். அதில் நீங்கள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் போட்டிருப்பீங்க என்ன கிளாஸ் படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்ட்ரீம்னு. அது போட்டதுக்கப்புறம் கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KYPY யூசர் ஐடின்னு உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க, அது ஆல்ரெடி இருக்கிறது தான். அண்ட் தென் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் மென்ஷன் பண்ணும், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நேஷனாலிட்டி, அண்ட் தென் மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாமே நீங்கள் போட்டுகிட்டே வரணும். போட்டதுக்கப்புறம் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிற டாபிக் முடியுது. அண்ட் தென் கீழே நீங்கள் அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே இது இருக்கும். ஸோ வந்து கேட்டகரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஜெண்டர் கேட்குறாங்க. ஸோ ஜெண்டர் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேட்டகரி. ஸோ கேட்டகரியில் நான் கிரீமி லேயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் கிரீமி லேயர் OBCயில் இருக்கணும். அப்படி கிரீமி லேயரில் இருக்கவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் லைன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு உங்களோட டேட் ஆஃப் உங்கள் டோர் நம்பர்லேருந்து ஸ்ட்ரீட் நேம் ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் அது முடிச்சதுக்கப்புறமா யூ வில் கெட் டு நோ. ஸோ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் போட்டுகிட்டே இருங்க. அட்ரஸ் முடிச்சுட்டு
டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அதுக்கப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஐடிலாம் தேவையில்லை. இந்த 3 நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும் நினைக்கிறேன். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டீடைல்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. பிகாஸ் இதுக்கான எலிஜிபிலிட்டி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு வீடியோவில் அதில் என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மோர் தென் 75% எடுத்திருக்கணும். ஸோ உங்கள் மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 75% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் 10th படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 11th படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 11th படிக்கிறவங்களும் சரி 12th படிக்கிறவங்களும் சரி 10th நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்பைன் பண்ணி 75%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கணும், ரெண்டு சேர்த்து. ஓகேங்களா? இதே நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 11th மார்க் இல்லை 12th மார்க், 12th பப்ளிக் எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் நீங்கள் 60%க்கு மேலே எடுத்துருக்கணும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம். ஸோ ரெண்டு சேர்த்து அக்ரிகேட் ஆட் பண்ணோம்னா 60%க்கு மேலே இருக்கணும். ஆஃப்டர் தட் நீங்கள் இங்கே போர்ட் செலக்ட் பண்ணணும். போர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்ரிகேட் மார்க்ஸ் இன் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கேட்டிருக்காங்க அந்த பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கிறத போடணும். ஓகே, மேக்ஸையும் சயின்ஸ் மார்க்ஸ்லாம் ஆட் பண்ணணும். நீங்கள் எதே 11th 12th படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 10th நீங்கள் மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அக்ரிகேட் வருது அப்படின்னு சொல்லி 2 மார்க்கையும் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எடுக்கணும். பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் வருது நீங்கள் இதில் போடுங்க. ஆஃப்டர் தட் அதர் டீடைல்ஸுங்கிற ஆப்ஷனில் தான் கீழே நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் காலேஜ். இப்போ உங்களோட ஸ்கூல் டீடைல்ஸ்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 11th எப்போ ஜாயின் பண்ணிங்கன்னு கொடுக்கணும். 12th ஜாயின் பண்ணிங்கன்னா 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 12th எப்போ ஜாயின் பண்ணிங்க மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் தட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் காலேஜ் நேம் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்கூலோடது உங்கள் ஏதாவது ப்ராக்ரஸ் கார்டோ இல்லை ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக டைரி இருந்தாலும் சரி அதை பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நவ் வி கேம் டு த ப்ரிஃபரன்சஸ். ப்ரிஃபரன்ஸ்னால் நமக்கு வந்து என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறோம், லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சிட்டி, எந்த சிட்டி நம்ம சென்டர் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷ் போட்டுக்கோங்க ப்ரிஃபரபிளி. அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரிஃபர்ட் சிட்டி எதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில சிட்டிஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். என்னென்னு சொல்கிறேன், சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, சேலம் இருக்குது, அதுக்கப்புறம் திருநெல்வேலி முடிச்சாச்சு, ஒரு நாகர்கோயில், அப்புறம் இன்னும் 1 or 2 சிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தனி அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஸோ ப்ரிஃபர்ட் சிட்டிஸில் நீங்கள் 3 கொடுத்துட்டே வாங்க, பக்கத்தில் மெயினாக போடுங்க. அட் லாஸ்ட் வி கேம் டு த லாஸ்ட் ஸ்டெப். த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்லோடிங் யுவர் இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கு கீழே தான், ஒரு குறிப்பிட்ட கேபி கீழே தான் உங்களால் போட முடியும். இமேஜ்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 KB நினைக்கிறேன், 100 KB கீழே இருக்கணும் சிக்னேச்சரும் உங்களோட இமேஜும். ஸோ நோட் டவுன் இட், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அட் லாஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லா கேட்டகரியுமே 1250 பே பண்ணணும். இதுவே அதர் கேட்டகரி SC அண்ட் ST அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த 3 கேட்டகரி மட்டும் அதில் ஹாஃப் ரேட் 625 rupees பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஐ ஹோப் இது முடிச்சிங்கன்னா ஃபைனலாக சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஒரு PDF வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கரெக்டாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் இது அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ கரெக்டாக போடுங்க. பேமெண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ், சிட்டி, ப்ரிஃபர்ட் சிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா போர்டும் கரெக்டாக போடுங்க. ஸ்ட்ரீம், இந்த ஸ்ட்ரீமில் எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஸ்ட்ரீம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போடுங்க. இதுதான் மற்ற இதுக்கும் நமக்கும் இருக்க மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த KYPYக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ டூ இட் கேர்ஃபுல்லி, கரெக்டாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், பை.